சென்னை அண்ணா நகரில் பிரபல ரவுடியான ராபர்ட் கொலை வழக்கில் கைதானவர்களுக்கு தற்போது மாவுக்கட்டானது போடப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா நகரில் ரவுடி ராபர்ட் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களுக்கு மாவுக்கட்டானது போடப்பட்டிருக்கிறது. வழக்கில் கைது செய்யப்பட்ட 6 பேரில் 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. முக்கிய குற்றவாளியான லோகு மற்றும் கொலை தகவலை இன்ஸ்டாவில் பதிவிட்ட சங்கர்பாய் ஆகியோருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. சங்கர்பாய்க்கு கை முறிந்ததாலும் லோகுவுக்கு கால் முறிந்ததாலும் மாவுக்கட்டு போடப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். அண்ணா நகரில் ரவுடி ராபர்ட் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக 6 பேரை போலீசார் கைது செய்தார்கள். அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அண்ணா நகரில் 6 பேர் கொண்ட கும்பல் ராபர்ட் என்ற ரவுடியை நேற்று முன்தினம் இரவு கொலை செய்தனர். அதன் பிறகு அந்த கும்பல் ஐனாவரத்தில் ராபர்ட்டுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அவருடைய ஆதித்யா என்பவரை தேடி சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர் இல்லாத காரணத்தினால் அவர் தாயாரையும் வெட்டிவிட்டு தப்பி ஓடினார்கள். இதன் பிறகு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்டதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இது தொடர்பாக அண்ணா நகர் போலீசார் விடிய விசாரணை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக லோகு, சங்கர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டதில் 2 பேர் தவறி விழுந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சங்கர் என்பவருக்கு கை முறிவு ஏற்பட்டதாகவும் அதே போல லோகு என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேரையும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது. மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர் 2 பேருக்குமே சிகிச்சை முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருப்பவர்களை தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.